இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வெள்ளிக்கிழமை நான் செஞ்ச பூஜையையும் முருகர் வந்த கதையும் தான் நான் காமிக்க போகிறேன். காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ஒரு 8:50க்கெலாம் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பூஜை ரூம் கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு, 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. நான் க்ளீன் பண்ணி 2 வாரங்கள் ஆயிடுச்சு. அதனால் சரி பூஜை சாமான் எல்லாமே கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சு சரன்ட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆச்சு பூஜை சாமானை துலக்கிறதுக்கு. துலக்கிட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக நான் விளக்கி முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டு பூஜை சாமான் சபீனா, புளி, லெமன் இது 3 மட்டும்தான் வச்சு நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் எப்பயுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள் வந்துட்டு பன்னீர் குழச்சி கொஞ்சம் அதில் ஒரு சந்தனம் போட்டு நம்ம வச்சோம்னா நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் நான் வச்சேன். எனக்கு முருகர் வந்துட்டு சிலையும் வேலும் வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒருத்தர் ஒரு மாதிரி சொன்னாங்க, விக்கிரகங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. வேல் விக்கிரகங்கள் பித்தளையில் வந்துட்டு வைக்கக்கூடாது. அதனால் வந்துட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதை நான் வந்துட்டு சண்டே வாங்கியிருந்தேன். சண்டே வந்துட்டு எங்கள் வீட்டில் நான்வெஜ் நான் செஞ்சதுனால நான் அன்றைக்கி ஓப்பன் பண்ணல. சரி செவ்வாய்க்கிழமை நான் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு வீட்டில் ஒர்க்கே சரியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, வீடுலாம் அந்த சாமி ரூம் கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக நம்ம வச்சிடலாம். ஒரு தட்டில் நம்ம அழகாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முக்காளி அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பித்தளையில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி நான் இன்றைக்கி வச்சுட்டேன். சாமி ரூமில் வந்துட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூஜை சாமானுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அந்த கேப்பில் நான் கோயிலுக்கும் ஒரு மணி நேரம் போயிட்டு வந்தேன். 1:30 மணி ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன தூக்கம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்துட்டு 6 மணிக்குள்ளக்க ஈவினிங் சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு சரன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கும் நான் எல்லாமே ரெடி பண்ணேன். சாமியோட பாதம் அந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு நான் வந்துட்டு இது இந்த பேப்பர் வந்துட்டு பட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும். அதை தான் நான் விரிச்சிருக்கேன். ஏன்னா எண்ணெய் வந்துட்டு கீழே லைட்டாச்சும் ஒரு ட்ராப்பாச்சும் வடிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி பிசுன்னு இருக்குது. துடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் கீழே ஒரு ஷீட் விரித்து அதுக்கு மேலே நான் விளக்குங்களை வச்சு அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் விளக்கு பூஜை சாமான்லாம் நான் வச்சிடுறேன். நீங்களும் வேணால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த பேப்பர் மேலேயே வந்துட்டு எல்லாமே ஆயிலாக இருந்தாலும் சரி குங்குமமாக இருந்தாலும் சரி லைட்டாக இது பண்ணோன்னே அது ஈஸியாக எடுத்துடுற மாதிரி இருக்குது. அப்புறம் வாசலில் வழக்கம் போல் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அச்சுலாம் வச்சு கோலம் போட்டு. அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த அச்சு கால் தடை மாதிரி வச்சு வாசல்லையும் கோலம் போட்டு அப்புறம் ஒரு 2 பூக்கோலம் மாதிரி போட்டுட்டு நடுவில் கலர் கொடுத்துட்டு பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்துட்டு எங்கள் மழை வேறு பெய்ய ஸ்டார்ட் பண்ணிருச்சு. கரெக்டாக வந்துட்டு ஒரு 5 o'clockலாம் வந்துட்டு மேகம் கருகருன்னு இருந்துச்சு. அப்புறம் மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிருச்சு. சாமி படங்களுக்கெல்லாம் பூலாம் வச்சு முடிச்சுட்டு சரி அது பாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம பாட்டில் பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே என் பூஜையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை ரூம்லேருந்து பார்த்தோம்னா ஜன்னலுக்கு நேராக மழை பெய்கிறது தெரியும். அதனால் வந்துட்டு சாரல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் ஒரு சாமந்தி பூ வச்சுட்டு ரோஸ் மட்டும் ஒரு 3 ரோஸ் என்னமோ இருந்துச்சு. அதை மட்டும் இது பண்ணிட்டேன் வச்சுட்டேன் சாமி படங்களுக்கெலாம். எப்பயுமே வந்துட்டு நான் மல்லிகைப்பூ போடுவேன். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு மல்லி கிடைக்கல. நான் போன நேரத்துக்கு எனக்கு மல்லி கிடைக்கல. பாப்பா பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது நான் அப்படியே பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அந்த நேரத்துக்கு மல்லி கிடைக்காதனால சும்மா சாமந்தி மட்டும் சிம்பிளாக போட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயும் வந்துட்டு நிறையா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நான் விளக்கேற்றுவேன்.
வாசலில் வந்துட்டு 2 பக்கமும் ஒரு பக்கம் வந்துட்டு மஞ்சள் லெமனில் வந்துட்டு 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அந்த மாதிரி தடவி வச்சாச்சு. வழக்கம் போல் சாம்பிராணி புகையும் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாசலில் வழக்கம் போல் 2 விளக்கையும் ஏற்றியாச்சு. இப்போ பூஜை ரூமில் போயிட்டு 3 விளக்கு ஏற்றுவேன். ஒரு அகல் விளக்கு, 2 காமாட்சி அம்மன் விளக்கு. நான் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் ஏற்றுவேன். அப்புறம் வீட்டில் வந்துட்டு கம்மன்னு சாம்பிராணி போடுறதுக்கு சாம்பிராணி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. தூள் சாம்பிராணி தான். அதை வந்துட்டு நல்லா நசுக்கி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப வாசனையாக இருக்கும். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியும் சரி, சாம்பிராணி புகை போடுறதுக்கு முன்னாடியும் சரி, வீட்டில் வந்துட்டு சாமி பாட்டு எதனாச்சும் ஒன்று ஒலிக்க விடுங்க. எந்த பாட்டாக வேணாலும் இருக்கட்டும், சாமி பாட்டு ஒலிக்க விட்டு நம்ம போடும்போது ஒரு வைப்ரேட் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். நல்லா கிளைமேட் வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நானும் சாமி கும்பிட்ட நேரத்தில் மழையோடு சேர்த்து நல்லா ஒரு சில்னஸாக இருந்துச்சு. சாயங்காலம் வரைக்கும் 5 o'clock வரைக்கும் சரியான ஒரு வெயில் அடிச்சிச்சு. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்கிறதுனே சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ஈவினிங் ஆயிடுச்சுனாலே ஒரு சமயம் சரியான மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுது. அது நல்லா ஒரு சில்லுன்னு தான் இருந்துச்சு கிளைமேட்டு. அந்த நேரத்தில் நானும் பூஜை செஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பஞ்ச பாத்திரத்தில் பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது 2மே போடலாம். போட்டு வந்துட்டு சாமிக்கு தீர்த்தம் மாதிரி வைக்கலாம். துளசி இருந்தாலும் துளசியும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்துட்டு நம்மளும் வந்துட்டு தீர்த்தம் மாதிரி நம்மளும் குடிக்கலாம். நானே வீடு முழுக்க அந்த சாம்பிராணி போக்கை காட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் இன்றைக்கி 2 தடவை எரிய விட்டேன் தேங்காவை. அது வந்துட்டு இந்த மலைக்கு வந்துட்டு அமர்ந்து போயிடுச்சு. அதனால் ஃபைனலாக வந்துட்டு ரொம்ப எரியலை தேங்காய். லைட்டாக எரிஞ்ச வரைக்கும் அதில் சாம்பிராணியை போட்டு நான் காமிச்சிட்டேன். ஏன்னா மலையோட காற்று வீட்டு உலக வைக்க மாட்டேன். அந்த தேங்காய் எரிய விட்றத வெளியே கொண்டு போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு திடீர்னு வெடிக்கிற மாதிரிலாம் சவுண்டு கேட்கும் அந்த தேங்காயிலேருந்து. அதனால் வந்துட்டு நான் வெளியே கொண்டு போனதுனால மலையில் காற்றுல அமர்ந்து போயிடுச்சு. வீடு முழுக்க சாம்பிராணி புகையும் ஃபைனலாக காமிச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை முடிஞ்சால் எல்லோரும் கடைப்பிடிங்க. ஏன்னா நான் நேரில் பார்த்த விஷயத்த தான் நான் சொல்கிறேன். என்னதுன்னா, நம்ம கோயிலில் வந்துட்டு விளக்கேற்றுவோம். சிலர் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாமி எங்கே இருக்காங்களோ சாமிக்கிட்டே ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறது, சாமிக்கிட்டே கற்பூரம் ஏற்றி வைக்கிறது, அந்த மாதிரி செஞ்சுட்டு போவாங்க. அதனால் என்னதுன்னா, குழந்தைங்கள்லாம் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு கோயில் சன்னதியில் சில குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. விளாடையில் அவங்களுக்கு கீழேயே சன்னதிக்கிட்டே விளக்கு வச்சுருந்தா அப்படியே கீழேயே இருக்கும். அது வந்துட்டு தெரியாமல் கையில் பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. சாமி கும்பிட வந்துட்டு என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த தவறை செய்யாதீங்க. 2வது வந்துட்டு சன்னதியை வந்துட்டு ரொம்பவே கருப்பான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. கோயிலில் வந்துட்டு ஒரே ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. அதுவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம வந்துட்டு எங்கே விளக்கேற்றணுமோ அங்கே விளக்கேற்றணும்னா ரொம்பவே நல்லது. அதை கண்டிப்பாகவே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டு வந்துட்டு நம்ம விளக்கேற்றுறதுக்கு கோயில் நிர்வாகத்துக்கிட்ட நம்ம எண்ணெய் வாங்கி தரலாம். அது ரொம்பவே பெஸ்ட்டு. நம்ம வாங்கி தர எண்ணெய் வந்துட்டு சாமி சன்னதிக்குள்ளேயே வந்துட்டு விளக்கேற்றுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம எங்கேருந்து வந்துட்டு நம்ம விளக்கு இப்போ வந்துட்டு அந்த ட்ரேயில் ஏற்றுனாலும் அது சாமிக்கு தெரியும் நம்ம தான் ஏற்றிருக்கோம் அப்படின்றது. கற்பூரம் அதனால் வந்துட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுறதுக்கும் தனியாக இடம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே அதவே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கண்ணால் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு அப்படி தான் ரொம்பவே சூடாயிருச்சு. அது ஒரு விளக்கு சாமி சன்னதிக்குள்ளே வச்சுருக்கிறது அவங்க தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருப்பாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வெளியவே விளக்கேற்றி வச்சுட்டு நடக்கிற பாதையிலேயே வந்துட்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் போவாங்க. இதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.